welcome back to Pink's Kitchen Tamil. நம்ம இன்னைக்கு மீத இருக்க இட்லி மாவு வச்சு போண்டா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப டெலிஷியஸான ஒரு ஸ்நாக் ரெசிபி. எந்த டைம்லனாலும் நீங்க இத சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப ஈஸி அண்ட் இன்ஸ்டன்ட்டான ஒரு ரெசிபி. சோ அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல இன்னைக்கு நான் 2 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துர்க்கேன். ஆல்ரெடி இட்லி மாவு எப்படி பண்றதுன்னு நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணது, கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள், கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள், அப்புறமா ஒரு சிட்டிகை பெருங்காயம் தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா லைட்டா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நமக்கு பெர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சில இருக்கு. சோ போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு இரும்பு சட்டியில தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த மாவுல இருந்து கொஞ்சமா மாவை கையில எடுத்து அப்படியே எண்ணெயில சேர்த்துருங்க. இத மாதிரி ஒரு 6 ல இருந்து 7 போண்டா வரைக்கும் சேர்த்துக்கோங்க. ஒரே நேரத்துல ரொம்ப சேர்த்துக்காதீங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல ஃப்ரை ஆகட்டும். 2 மினிட்ஸ் கழிச்சு அடுத்த சைடு திருப்பிட்டு again ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ போண்டாஸ் எல்லாம் நல்லா கிறிஸ்பியா கோல்டன் ப்ரௌனா வந்திருக்கு. சோ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு கிறிஸ்பியான சுவையான போண்டா சூப்பரா ரெடி ஆயாச்சு. இத கொஞ்சமா சட்னி அப்புறமா ஒரு கப் ஆஃப் டீ கூட சர்வ் பண்ணி உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்க. ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் இன்ஸ்டன்ட்டான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த போண்டா ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.